ராமாயணத்தோட ட்ரெய்லர் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா ராவணனை வந்து நல்லா பில்டப் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. யாஸ்தா அதில் நடிச்சிருக்காரு. பெரிய ஸ்கோப் ஒன்று இருக்கு ராவணனுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அண்ட் ராமாயணத்தையும் நம்ம பல கோணங்களில் பார்த்துருக்கோம். புராண கதையாக கேட்டிருக்கோம், ஸ்டேஜ் ட்ராமாவை பார்த்துருக்கோம், டெலி ட்ராமாவை வந்திருக்கு, அனிமேட்டட் மூவிஸாக வந்திருக்கு, ஏற்கனவே மூவிஸாகவும் 2-3 தடவை வந்திருக்கு. அண்ட் திரும்பவும் இதை வந்து புதுப்பிச்சு எடுத்திருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் சுற்றுற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா, ராவணன் நம்ம மத்தியில் வந்து எப்போவுமே கெட்டவனாக காட்டப்படுறாரு. ஸோ ராமாயணம் பல ஆய்வுகளுக்கு மத்தியில் நான் கேட்ட வீடியோஸ், நிறைய பேர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படின்னா, ராவணோட தங்கச்சி சூப்பனகையின் மூக்கை வந்து அறுத்ததுனால அதுக்கு ரிவெஞ்சா சீதையை வந்து ராவணன் கடத்த போறாரு. கடத்த போற இடத்துல அவங்க கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீதை மேல ராவணனுக்கு காதல் வருது. சீதையை கடத்திக்கிட்டு ராவணன் வந்தாலுமே, அவங்க மேல காதல் கொண்டாலுமே, அவங்கள கட்டாயப்படுத்தி காதலிக்க சொல்லல, கட்டாய திருமணம் பண்ண போல, அவங்க மேல ஒரு விரல் கூட ராவணன் வச்சது இல்லை, அவங்களோட அனுமதி இல்லாம அப்படிங்கிறது தான் கதை. ஆனா ராமர் எப்படின்னா, சீதையை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அவங்க மேல சந்தேகப்பட்டு சீதை தான் உத்தமிதான் அப்படிங்கிறத வந்து தீக்குளிச்சு தான் ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் காட்டப்படுது. அப்போ தன்னோட தங்கச்சிக்காக சண்டை போட்ட ராவணன் சீதையை கடத்தி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும் அவங்க மேல ஒரு விரல் சொண்டு கூட படாத ராவணன் வந்து வரலாற்றுல கெட்டவனாக கூறப்படுற, நம்மளும் அதை ஏத்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ராவணன் ஆட்சியில இலங்கை வந்து சீரும் செழிப்புமா இருந்துச்சு. ராவணன் ஆட்சியில இருக்கும்போது இங்க இருக்க மக்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. 10 கலைகளிலும் சிறந்தவன் ராவணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு வீரனை நம்ம கொண்டாட மறுக்கிறோம், கொண்டாடுறது இல்லை. இது சரியா பிழையா? நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு வரலாறு மேல நம்பிக்கையே இல்லை. நடந்தது ஒன்னா இருந்தா எழுதி வச்சது இன்னொன்னா இருக்கும்.